அசல் வெண்பொங்கல் மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. டவுட்டே வராது பழைய சாதமா அப்படின்னு, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம வெண்பொங்கலுக்கு ஜாஸ்தி தண்ணி சேர்ப்போம். இது வந்து சாதம் வேக வச்சனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்தா போதும். 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி மட்டும் பார்த்து சேர்க்கணும், அது ஒன்று தான். இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு எப்பயும் போல் கருவேப்பிலை, முந்திரி அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகு ஆட் பண்ணல, மிளகு பவுட்ரு ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம். இஞ்சி